வணக்கம். நாங்க பாண்டியிலருந்து திருவண்ணாமலைக்கு போன பௌர்ணமி அன்னைக்கு மதியம் 2 மணி போல கெளம்புனோம். அங்க போறப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த சாயந்தரம் ஒரு இதுல டிஃபன்ல பப்ஸு சாப்பிட்டோம். அப்புறம் டீ குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டோம். திருவண்ணாமலை போறது என்னைக்கும் இஷ்டமான விஷயம் தான். போயிட்டு வந்தா ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த ரமணர் ஆசிரமம், ஆசிரமம், சேஷாத்திரியோட ஆசிரமம்லாம் போயிருக்கோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கப்பல்லாம் திருவண்ணாமலைக்கு போகணுங்கிற எண்ணம் எங்க எல்லாருக்குமே வரும். அதனால திருவண்ணாமலைக்கு போகணும்னு ஆசையோட கிளம்பிட்டோம். மாலை நேரத்துல அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த கோபுரத்தை பார்க்கறப்ப மக்கள் எவ்வளவு கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. முன்னால போனப்ப பகல் நேரத்துல போனோம். ஆனா இந்த முறை வந்து இரவு நேரத்துல போகணும்னு நினைச்சுதான் போனோம். ரொம்ப கூட்டம். மக்கள்லாம் அவங்கவுங்க ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு எவ்வளவு வேகமா வந்தாங்க. வயதானவங்க எல்லாம் வந்தாங்க. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்கன்னு பாகுபாடு இல்லாம அண்ணாமலையாரை நினைச்சு எல்லாரும் வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் அன்னதானம் எல்லாம் பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க இந்த ஆர்டிபிஷியல்லாம் ஃப்ளவர் மாதிரி இருந்தது. அதெல்லாம் வாங்கினேன் நானு. எவ்வளவோ பொருள்கள்லாம் காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திருவண்ணாமலை பயணம் ரொம்ப இனிமையான பயணம் தான். அங்க கால் வலி போக்குறதுக்காக முடவாட்டுக்கிழங்கு சூப் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமி நிலா வந்து இந்த மரத்துக்கிடையில அழகா இருக்கிறது. அப்புறம் இந்த இங்க இருக்கிற சாமியார்களுக்கெல்லாம் ஒருத்தர் 50 ரூபாய் 100 ரூபான்னு ஒவ்வொருத்தருக்கும் போட்டுக்கிட்டே வந்தாங்க. பார்க்கறதுக்கு இனிமையா இருந்தது. நன்றி, மகிழ்ச்சி.